ஃபர்ஸ்ட் வந்து நல்ல பாம்பு. நல்ல பாம்புன்றதுக்கும் அது நீர் நாகம் பேர் அடங்கிடுச்சு அதுலயே. அது இல்லாம நல்ல பாம்பு மாதிரி தலையை தூக்கும். ஆமா ஆமா. தலையை தூக்கும். ஆனா படம் எடுக்க தலையை தூக்கிட்டு மெதுவா தலையை தூக்கினே வரும். அது நல்ல பாம்பு. ரெண்டாவது கண்ணாடி விரியன். கண்ணாடி விரியன் எப்படின்னா நேரா போகாது. இங்க ஆரம்பிச்சதுன்னா இப்படிதான் போகும். கிராஸா அப்படியே துளி 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 ஜம்பை எகி போகும். டச் பண்ணா அதுதான் வந்து கண்ணாடி விரியன். மூணாவது மலைப்பாம்பு. முறுக்கு பார்த்தீங்களா, மலைப்பாம்பு மாதிரி சுத்தி முறுக்கி டைப் பண்ணும். ஆனா ஏன்னா இது குடும்பம் இருக்கிற இடத்துல வருது. நாங்க இது வந்து ஏறுமா இருக்கிற இடத்துல அது வரல. அது நம்ம வீடே கட்டிக்கிறோம். சரிங்களா? அது இல்லாம இது ஏன் இங்க உங்களுக்கு புதுசா இருக்குன்னா, கிராம சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஓப்பன்ல அதிகமாக காலி இடம் நிறைய இருக்கும். வேக்கன்ல போயிடும். இங்க பொறுத்த வரைக்கும் இப்ப இங்க இடம் காலியா இருக்கும். இப்ப நீங்க இதை கிளீன் பண்ணிட்டு நீங்க வீடை கட்டிங்க, பக்கத்து இடத்துக்கு போகும். அவங்களும் வீடை கட்டுறாங்க, பக்கத்து இடத்துக்கு போகும். இப்படியே பக்கத்துல வீடுன்ற போது போறதுக்கு இடம் கிடையாது. இப்படியே எல்லாம் சுத்தி தான் இருக்கு. வீட்டு உள்ள எல்லாம் தங்க இல்ல. நான் என்ன கேக்குறேன், வீட்டு உள்ள இப்படியே போயிருக்குன்றீங்க? புரியல. ஸ்டெப்ஸ்ல போயிருக்குன்றீங்களா இல்ல வால்ல செவுத்துல ஏறி இருக்குமா? ஸ்டெப் வழியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல செவுத்துல ஏறி இருக்குன்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி செவுத்துல ஏறலாம் ஏறாது. ஸ்டெப்ஸ் தான். இந்த பாம்பை போறது போனா எந்த பாம்பு அதான் கேக்குறேன். ஏன்னா இது இப்படி போயிருந்தா நம்ம பாத்துக்க மாட்டோமே, அதுதான் கேக்குறேன். இந்த பாம்பை தவிர இது எல்லா பாம்பும் செவுத்து வரும். இந்த பாம்பை தவிர ஓகே தண்ணி மட்டும் இல்ல, இந்த பாம்பை தவிர எல்லா பாம்பும் செவுத்து வரும். இந்த பாம்பு வந்து இந்த மாதிரி செடி மரம் இப்போ இந்த மாதிரி பைக் இருக்குது, இந்த பைக் மேல பேலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி குறிப்பிட்ட ஹைட்டுக்கு தான். ஸோ அந்த ஹைட்டு பிடிச்சி அப்படியே ஏறி ஹைட்டு தான் ஏற முடியும். இப்போ இந்த பாம்பு பொதுவாக போட்டிங்கன்னா எல்லா பாம்புமே வந்து இப்போ இந்த லென்த் ரைட் இருக்குங்களா, இது வரைக்கும் மட்டும் தான் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஏற முடியும் மேலே. ஓகே ஓகே. இதுக்கு மேலே ஏறிச்சுன்னா கீழே விழுந்துடும். வாழையில் பேலன்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா வெயிட் எல்லாம் மேலே வந்துடும். அதனால இந்த வாழையில் பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் எல்லா பாம்பும் மேலே ஏறும். இதுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அது மேலே ஏறியும். என்னன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் பூந்துதுன்னா தங்காது இல்ல, கண்டிப்பா வெளியே வந்துடும். இந்த பாம்பும் தங்காது. அப்படிலாம் கிடையாது. தங்கறதுக்கான இடம் வசதி இருந்துச்சுன்னா தங்கும். தங்கறதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ சொன்னது தெரியுமா, டப்பா போட்டு வச்சிருக்கீங்களா, அதை சொன்னா ½ an hour அதிகபட்ச அவர் தான் ஒரு இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் அது மூவ் ஆயிடும். ஆள் யாரும் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணா அது பார்த்துன்னு போகிறதுக்கு எங்கன்னா இப்போ இந்த இடத்துல வீட்டுக்கு வந்துச்சுங்களா, இப்போ இந்த டோர் திறந்து இருக்கு, இப்போ இதுக்குள்ள போயிடும். இதுக்குள்ள போயிடுச்சுன்னா அமைதியா இருக்கும். இப்போ நீங்க வந்து அதுக்குள்ள அதிகமா போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அங்கன்னா தான் அங்கே போவீங்க. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல நடமாட யாரும் இல்லை, சேஃப்டியான இடம் அப்படின்னா பாம்பு அங்கே இருந்தோம். நீங்க அங்க பாக்குறீங்க, வேற போறீங்க வருவீங்க, போயிட்டு உங்க வேலையை பார்ப்பீங்க. எப்படியாவது ஒரு டைம் ஏதாச்சுமா அந்த பாம்பு என்ன பண்ணணும்னா அங்கேயே தங்கிறது உங்களுக்கு தெரியாது, இடைக்காக என்ன வெளியே வரும். அப்ப அந்த டைம்ல ஏதாவது பாம்பு பார்த்தீங்கன்னா நீங்க பாம்புன்னு. ஓகே ஓகே. அதுக்கான இடம் வசதி இருந்துச்சுன்னா இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ இதோட அம்மா அப்பா எங்கன்னா இருக்கும். அப்படிலாம் கிடையாது.